இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தலை முகம் சார்ந்த ஆரோக்கியத்துக்கான அக்குபஞ்சர் புள்ளிகளும் மேலும் உணவு முறைகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக இன்றைக்கி தலை சார்ந்த பிரச்சனைகளும் முகம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்குது. அதில் மெயினாக தலை. இப்போ தலைக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், எப்போவுமே எதையோ நினச்சிட்ருக்கீங்க நீங்கள். இப்போ தலையில் சில பேர் நேரம் சொல்லுவோம், தலையில் ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, எனக்கு ஏதாவது வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இதை செய்யலாம். மேலும் முடி பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அக்குபஞ்சர் புள்ளிகளில் LI4 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஆள்காட்டி விரல், இப்போ 2வது விரலில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்குது, அந்த 2 எலும்புக்கு இடையில ஒரு புள்ளி இருக்குது, சரிங்களா? ஆள்காட்டி விரலில் அப்படியே நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அந்த புள்ளியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு 21 முறை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அழுத்துங்க. அதே போல் இரவு தூங்கும்போது இந்த புள்ளிகளை அழுத்தலாம். நீங்கள் முதல்ல ஒரு 3 நாள் அழுத்திட்டு அப்புறம் வாரம் ஒரு முறை வச்சு அழுத்தும்போது படிப்படியாக உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் குறையதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் ரொம்ப முக்கியமான ஆரோக்கியம் குறிப்பு என்ன அப்படின்னா, வாரம் 2 முறையாவது, அதாவது தினமும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதாவது குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம். சூடாக இருந்துச்சு, கிளைமேட் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயும், நார்மலான கண்டிஷனில் தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் சூடு பண்ணி அதை தலையில் நல்லா தேய்ச்சிக்கணும், மசாஜ் பண்ணிக்கணும். சரி, நல்லா குளிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணலாம், குளித்த உடனே நல்லா தூக்கம் வரும், தூங்க போகக்கூடாது. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக மெடிடேஷன், தியானம் செய்யலாம். அதாவது இறைவனை அதிகமாக பிரார்த்திக்கிறது, திக்கிர் எதுனாலும் செய்யலாம். நீங்கள் அந்த தியானங்கள் நீங்கள் செஞ்சு திக்கிர் செஞ்சுட்டு அமைதியான பிறகு என்ன பண்ணலாம், இந்த தலை சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கான ஊட்டச்சத்து உணவுகள், அதிகமான கீரை வகைகள், காய்கறிகள், இரும்பு சத்து, வைட்டமின்ஸ், இது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரைலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் முருங்கைக்கீரை கஞ்சி, முருங்கைக்கீரை பொரியல், இந்த மாதிரி சில கருவேப்பிலை நீங்கள் கருவேப்பிலை இதில் காட்டப்பட்டிருக்க உணவு முறைகள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம்.